வாழ்க வளமுடன். நெக்ஸ்டன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு நல்ல நல்ல ஜோதிட கருத்துகளும் ஜோதிடத்திற்கு தேவையான பரிகாரங்களும் பலன்களும் பொதுவான எல்லா விஷயங்களும் இந்த சேனல்ல கிடைக்கும். அதே மாதிரி நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் நல்ல புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி இப்போ நாம பார்க்க போறது வருகிற மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பயிற்சி பகவானுடைய பெயர்ச்சி நடக்கிறது. சனி பகவானுடைய பெயர்ச்சி நடக்கிறது. அப்போ இதுக்கு முன்னாடியே திருக்கணித பிரகாரம் முடிஞ்சது. இருந்தாலும் தெய்வங்களுக்கு தேவ கடிகாரம்னு சொல்ற மாதிரி தேவ வாக்கியங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லி தேவ காரியங்கள், தெய்வ காரியங்கள், தேவ பிரசனங்கள் எல்லாமே வாக்கிய பிரகாரம் அப்படின்னு சொல்லி இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வருகிற மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 நமக்கு சனி பகவானுடைய பயிற்சி நடக்குது. இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ நாம இந்த சனி பகவானுடைய பயிற்சியை பார்க்கலாம் வாங்க. ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக. ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக. ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக. ஓம் நவகோள்கள் நற்துணையாக உபகோள்கள் உற்று துணையாக அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய அனைவருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும்னு சொல்லி இப்போ மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கும் சனி பகவானுடைய பயிற்சி மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானுடைய பயிற்சி மிதுனம் ராசிக்கு பாத்தீங்கன்னா மிதுனத்திற்கு 10ஆம் பாவகத்தில் போய் சனி பகவான் இருக்கிறார். 10ல் ஒரு பாவியாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதே மாதிரி 10ஆம் பாவகத்தில் இருந்து தன் 4ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதுவும் நல்ல யோகமே. தன் 10ஆம் வீட்டில் இருந்து அவர் ராசிக்கு 7ஆம் வீட்டையே பார்க்கிறார், தனக்கு 10ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். அப்படின்னு சொன்னா இந்த வருடம் அவர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய வருடத்தில் சனி பகவானுடைய ஒத்துழைப்பு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். சனி பகவான் உங்களுக்கு புதிய புதிய முயற்சிகளை செய்ய வைப்பார். புது புது முயற்சிகளை செஞ்ச வச்சு உங்களுக்கு புது புது வெற்றியை உருவாக்குறதுக்கு அரும்பாடுபட வைப்பார் உங்களை. நீங்கள் அரும்பாடுபட்டு பெரும்பாடுபட்ட அந்த சுமையை கலைந்து சுகத்தை அனுபவிப்பீர்கள். பட்டதற்கு நல்லது கிடைத்து விட்டது, நாம் அனுபவித்த கஷ்டத்திற்கு துன்பத்திற்கும் ஒரு நல்லது கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு சந்தோஷப்பட போறீங்க. அந்த இடத்தையெல்லாம் அவர் செயல்படுத்த போறார். இப்ப பாத்தீங்கன்னா அவரு தன் லக்னத்திற்கு, அதாவது மிதுன ராசிக்கு காலச்சக்கரத்துக்கு மிதுன ராசிக்கு அவர் 10ஆம் இடத்தில் இருந்து அவர் பாத்தீங்கன்னா 11, 12ஐயும் பார்க்கிறார். அப்போ வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் கண்டிப்பாலும் பிளைட் ஏறி வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு அந்த பிளைட் ஏறக்கூடிய சக்தியை கொடுத்துருவார். அதே மாதிரி அயன சயன போகம்னு சொல்லக்கூடிய அந்த போகத்தை அனுபவிக்குண்டான சக்தியை கொடுத்துருவார். இந்த வருடம் மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி ஒரு போகம் அனுபவிக்கக்கூடிய சக்தியை கண்டிப்பாலும் கொடுப்பார். இந்த சனி பகவான் இந்த வருடத்திலிருந்து அதுக்குண்டான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். வெளிநாட்டுக்காக வேலைக்கு போறதுக்காக பரீட்சை எழுதி காத்திருந்தவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகிறது. அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு சக்தி கிடைக்க போகுது, அதுக்கு உண்டான உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவருக்கு அந்த மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தை அவர் 10ஆம் வீட்டில் இருந்து 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்படின்னா 4, 7 சம்பந்தப்படுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாக போகுது. 2ஆம் திருமணத்துக்கு காத்திருக்கிறவர்களுக்கு 2ஆம் திருமணம் நடக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், சுகம்னு ஏதாவது ஒண்ண அவங்க இந்த வருஷத்துல இருந்து தன் கை அகத்துக்கு ஆக்க போறாங்க. அதாவது தன் அகம் படுத்த போறாங்க, எடுத்துக்க போறாங்க. அவங்க முயற்சியால அவங்க வெற்றி பெற போறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி அவருக்கு 7ஆம் வீட்டையும் பார்க்கிறார், தன் 10ஆம் பார்வையா. அப்போ மனைவி ஊருக்கு சென்று வேலை பார்ப்பது, மனைவியால் ஏதாவது வருமானம் வருவது, மனைவி கிட்ட இருந்த பிரச்சனை தீர்றது, வழக்கு, வம்பு, கேஸு, இதுல எல்லாமே ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை மிதுன ராசிக்கு உறுதியாக சனி பகவான் செயல்படுத்த போகிறார். இது எல்லாமே அவங்களுக்கு நன்மையான விஷயமா தான் செய்வார். ஆனா இதே சனி பகவான் அவங்க சுய ஜாதகத்தில் பலம் குறைவாக இருந்து அந்த சனி பகவான் இந்த சனி பகவானை பார்க்கும் பொழுது இதற்குண்டான பலன் குறைவாகும். ஏன் பலன் குறைவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பலத்தை தன் பார்வையால் இவரே மீண்டும் தடுக்கிறார். அதே மாதிரி அவருடைய செய்கையில பாத்தீங்கன்னா அவர் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு உண்டான கிரகங்கள் நல்ல ஆட்சி உச்சம் பலமாக இருந்து
அதே கிரகங்கள் சனி பகவானை பார்த்தாலும் சிறப்பான பலன்கள் நடக்கும். அப்ப அவங்க சுய ஜாதகத்துல எப்படி கிரகங்கள் இருக்கிறது, இந்த சனி பகவான் எப்படி அவங்க கூட போய் அவங்க கூட மோதுறாரா, அவங்கள கடக்கிறாரா, அவங்கள செயல்படுத்துறாரா அப்படிங்கிறது சுய ஜாதகத்துல இருக்கும். அந்த ஜாதக பிரகாரம் பார்த்தோம்னா அவங்களுக்கு சரியான வழிமுறைகளை நாம சொல்ல முடியும், செயல்படுத்த முடியும். ஏன்னா ஒரே ராசியில குறைஞ்சது 50 லட்சம் பேர்த்துக்கு மேல பிறந்திருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் அவங்க சுய ஜாதகம் செல்லும். பொதுவான நம்ம இப்ப பலன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் நல்லது செய்யற இடத்துல மாறி இருக்கிறார். அப்ப அவருனால நல்லது நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம பொதுவா சொல்லலாம். ஆனா அவங்க கட்டத்தையும் பார்த்து திறன்பட சொன்னோம்னா அவங்களுக்கு உண்டான வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும், அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லிக்கலாம். அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறப்பிற்கு கவலைப்படுவோருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான மருத்துவம், அந்த தெய்வ பலம் எல்லாமே கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு அதற்குண்டான மருத்துவம் கிடைக்கும். அதே மாதிரி பரீட்சை எழுதி காத்திருக்கக்கூடியவருக்கு அரசாங்க பரீட்சை, சென்ட்ரல் கவர்மெண்ட் பரீட்சை எல்லாம் எழுதி காத்திருக்கவங்களுக்கு அதற்குண்டான நல்ல முடிவு கிடைக்கும். அதே போல உதவிக்காக காத்திருப்பவர்களுக்கு உதவி கிடைக்கும். இது எல்லாம் அவங்க சுயஜாதகத்தில் தசா புத்தி அந்தரநாதனும் பலமாக இருந்தால் அந்த பலம் அவங்களுக்கு பலமான வெற்றியை தந்து அவங்களுக்கு நல்லது செய்யும். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு வளமான வாழ்க்கையும் ஏற்றமான வாழ்க்கையும் இருக்கு. அவங்களுடைய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நின்றகோல பெருமாள் வழிபாடு அவங்களுக்கு சிறப்பை தரும். அதாவது திருப்பதி போயிட்டு வர்றது, அதே மாதிரி ஆதி திருப்பதினு சொல்லக்கூடிய இடத்துக்கு வேலூர் அங்க போயிட்டு வர்றது, அதே மாதிரி பொற்கோவில் வழிபாடு, அதே போல அவர்களுக்கு அருகில் இருக்கும் முதியோர் இல்லத்திற்கு அரிசி, காய்கறி, பால் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. இல்லாதப்பட்டவங்க அவங்களால முடிஞ்ச ஒரு சாதம், ஏதாவது ஒரு சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம்னு சொல்லி யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு தண்ணி பாட்டிலோட வாங்கி கொடுக்கறது. 10 பேர்த்துக்கு வாங்கி தர முடியலன்னா ஒருத்தருக்காவது வாங்கி கொடுத்து ஒரு உதவி பண்றப்போ அந்த உதவி அவங்களுக்கு பக்க பலமாக செயல்படும். வணக்கம், வாழ்க வளமுடன்.